என் அம்மா சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அவங்க சொன்ன கதை, ஒருத்தன் ரொம்ப பசிச்சுதான், ரொம்ப டேரிங் லேடி, ரொம்ப பசிச்சுதான். பசிச்ச பொழுது ஒருத்தன் பசிக்குதே அப்படின்னு பார்த்தோன்னா சூடா மட்டன் பிரியாணி வந்துச்சு. சூடா நல்லா சாப்பிட்டான். டயர்டா இருக்கேன் நான், படுக்க வந்துருச்சு. தண்ணி தாகம், ஃப்ரெஷ் வாட்டர், படுத்துட்டாங்க. கால் கையெல்லாம் வலிக்குது. நான் வானத்துல இருந்து தேவதைகள் வந்துட்டாங்க, காலை கையா அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவி பைய தூங்கிட்டான். என் அம்மா நல்லா கதை சொல்லுவாங்க. தூங்கிட்டவன் 3 மணி நேரம் முழிச்சு பார்த்தா ஒரு கைத்து கட்டில், பொட்டல் காடு, நட்ட நடு காட்டுல தனியா படுத்துட்டு இருக்கான். ஐயோ எங்கடா இங்க வந்தோம்னா, ஆமா இல்ல சாப்பாடு சாப்பிட்டு படுத்துட்டோம், யாருமே இல்லையே, இருந்தாங்களே யாருமே இல்லையே. ஐயோ நாய் நரி பேய் பிசாஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா, நாய் நரி பேய் பிசாஸ் எல்லாம் வந்துருச்சு. ஐயோ நான் சாப்பிட்டுருச்சு, கதை முடிஞ்சது. அம்மா சொல்லிட்டு சொன்னா, அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும். ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருக்கு கீழே. என்ன நினைக்கிறேன்னு அது கற்பகத்தரு தரும். எங்க அம்மா இதோட கதை முடிச்சிட்டாங்க. நான் அதை அப்ளைடு லைஃப் கொண்டு போனேன். நான் எங்க போய் தேடுறது என்னுடைய கற்பகத்தருவை? என் கற்பகத்தரு எது தெரியுமா? என் மனம். என் மனம் என்ன நினைக்கிறதோ என் வாழ்க்கை எனக்கு அதை கொண்டு வந்து தரும். ஆனால் கவனம், தவறான எதையும் நினைத்து விடாதே, வந்து சேர்ந்துரும், அப்புறம் போவாது.